நமது ஆதி சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு பசித்தர் மூலிகை மைதன் ஐயா அவர்கள் நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு உண்மை கரு படைப்பு. நன்றி ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. பசி வாழ்க, உணவு வளர்க. பசி வாழ்க, உணவு வளர்க. பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி படைப்பே, உன்னுடைய படைப்பை உலக மக்களுக்கு நான் போதிக்கப் போகின்றேன். எனக்கு அனுமதி தாருங்கள். உங்களுடைய துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். என்னுடைய தாரக மந்திரம்: பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். இது எனக்கு நானே போட்டுக்கொள்ளும் பாதுகாப்பு வளையம். ஏனென்றால் பிறர் அறிவை மனம்தான் ஏற்றுக்கொள்ளுமே ஒன்னா, உடல் உறுப்புகள் ஏற்றுக்கொள்ளாது. இதுவரையிலும் உலகத்தில் பாடம் நடத்துகின்றவர்கள் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துவார்கள் பாடம். அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. அதிலிருந்து நான் மாறுபட்டு கொஞ்சம் நடத்துவேன். நான் உறுப்புகளுக்காக பாடம் நடத்துவேன். உறுப்புகள் ஒன்று கூடி வாழும் உருவமே மனிதருடைய உடல். இந்த உடல் முழுவதும் ஒன்று கூடி வாழ்வதே உறுப்புகள்னு பேசுவேன். இதை நீங்க சிந்திக்கணும். உறுப்புகள் ஒன்று கூடி வாழ்வதே உடல். இந்த உடல்னா என்ன அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள என்ன இருக்குன்னா வெறும் உறுப்புகள் மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? உள்ள உறுப்பு இருக்கு, உறுப்புக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா உடல் இருக்கு. இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடல் என்பது என்ன அப்படின்னா, உறுப்புகளால் இந்த உடல் இயங்குகிறது. உறுப்பு ஃபெயிலர் ஆகிவிட்டால் இந்த உடல் சிதைந்து விடும். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு புரிதல் வரணும். புரிதல் இல்லாம போயிடுவதான் நமக்கு பயம், பதட்டங்கள் இது எல்லாமே வருது. அப்போ இந்த படைப்பை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதனால்தான் நான் உள் உறுப்புகளுக்கு பாடம் நடத்துகின்றவன். உள் உறுப்புகள் அனைத்துமே என்ன அப்படி என்றால் மெய், உண்மை. நான் முன்னாடி என்ன போட்டுக்கிறேன் பாத்தீங்களா? உண்மைன்னு போட்டிருக்கேன். இரைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு. இது எல்லாமே உண்மைகள். ஆனா இந்த மனம் என்பது என்னவென்றால், இந்த உலக மக்கள் மனதை தான் அதிகம் பாடம் நடத்துகிறார்கள். மனம் என்பது பொய்யும் மெய்யும் கலந்ததே மனம். மெய் பக்கமும் இருக்கும், பொய் பக்கமும் இருக்கும். இந்த உடலுக்குள் ஒரு மனிதர் எதை உணர்ந்தாரோ அது மெய். அதையும் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், கத்துக் கொடுக்கும். என்ன ஒண்ணு பொய். பொய் என்பது என்னன்னா, பிறர் யாரு எதை சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்டுன்னு சப்ஜெக்ட் சொல்லிடுறது, பாடம் நடத்துறது. அதுல என்ன தவறுகள் வரலாம். அவருடைய எண்ணம், சொல், செயலுக்கு ஏற்றவாறு அவருக்கு இருக்கும். அது எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னா ஒத்துக்காது. அப்ப என்ன அப்படின்னா, மெய்யும் பொய்யும் கலந்ததே மனம். வெறும் மெய் மட்டுமே இருப்பது எது என்றால் உறுப்பு. அந்த உறுப்பை பத்தி தான் நான் நடத்துவேன். அதை தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாருக்குமே உபாதை வருவது எதல் வருகிறது என்றால், உறுப்பினால் உடல் உபாதை வருகிறது. மனிதன் முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்காம போவே பயப்படுகிறார்கள். அப்படியே அந்த பயப்படுறதுக்கு காரணம் என்ன? உலகத்திலேயே சொல்றேன், நான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு வச்சுங்க. படைப்பு என்பது அறிவிலேயே பேரறிவு, சிற்றறிவுன்னு இருக்கு. சிற்றறிவு என்றால் என்ன, பேரறிவு என்றால் என்ன அப்படின்னா, எனக்கு உணர்த்தப்பட்டதை தான் நான் சொல்லுவேன். அதே போல் என்னுடைய கருத்தை கேட்டு நீங்கள் அப்படியே பாடம் நடத்தாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். உங்க உடல் உங்களுக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை நீங்கள் பாடம் நடத்துங்கள், மிக சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு சிற்றறிவு என்பது பிறரிடம் வெளியே போய் படிப்பது சிற்றறிவு.
தனக்குள் படிப்பதுதான் பேரறிவு. இப்ப அதுல புரிஞ்சுக்கணும். பேரறிவுன்னு என்னன்னா, தன்னுடைய உடலுக்குள்ள போய் படித்துட்டு, அது தனக்கு தான் சொந்தமானா மற்றவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், என் கருத்தை யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். என் கருத்தை புரிந்தால் பயணிங்கள், புரியவில்லை என்று விட்டு விடுங்கள். உங்களுக்கு என்ன புரிகிறதோ, அதில் நீங்கள் பயணிங்கள். ஆனால், இந்த உடலுக்குள்ள நீங்க போய் படிக்கும் பொழுது, வெறும் உண்மை மட்டுமே புரியும். அந்த உண்மை எது என்றால், பசியும் உணவும். இது உண்மை. இதை யாராவது மறுக்க சொல்லுங்க பாக்கலாம் அந்த உலகத்துல இருக்கிறவங்க. பசி இல்லாமல் பிறந்தேன், பசி இல்லாமல் வளர்ந்தேன், பசி இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னு யாருன்னா சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். பசியும் உணவும் இல்லாமல் ஒரு ஜீவராசி கூட வளராது. இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப கரு படைப்பு. கரு என்பது எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்றத நீங்க எளிமையா நீங்க அறியலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதும் இருக்கு. ரொம்ப எளிமையா படிக்கிறதும் இருக்கு. இப்ப எதை என்கிட்ட கொண்டு வந்து குடுத்தாலும், நான் ரொம்ப எளிமைப்படுத்திருவேன். சிம்பிளா திங்க் பண்ணுவேன் அது. ஏன்னா, ஒரு மனிதன் ஓவரா திங்க் பண்ணான் அப்படின்னா, அந்த மனிதன் அவனுடைய உடலுக்கு அதிகம் ஃபோர்ஸ குடுக்கிறார்கள். அதனால் அந்த உறுப்பினால் உள்ள இருக்கிற உறுப்பு ஃபோர்ஸ குடுத்தால், பிபி கண்டிப்பாக ரேஸ் ஆகும். பிபி கண்டிப்பா ரேஸ் ஆச்சுன்னா, தன்னுடைய உறுப்புகிட்ட தான் சிக்கிக் கொள்வார்கள். இதுதான் நான் கண்ட உண்மை. அப்ப நான் என்ன பண்றேன், என் உடம்ப யார் பேச்சையும் நான் கேட்கறதில்ல. 2 தான். பசியும், உணவும். என்னுடைய உடல் என்ன பாடம் நடத்துகிறதோ, அதற்குள் நான் வாழுகிறேன். அது பசி, உணவு 2 தான். வேற எதுவுமே இல்ல. அந்த உணவு என்பது 11 சத்து. மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு பஞ்சபூதங்கள். இது 5ம் ஒண்ணு சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம் 11 சத்துக்கள். இந்த 11 சத்துக்கள கேக்குது. இந்த 11 சத்துக்கள குடுத்துட்டு நல்லா வாழலாம் மனிதன். ஆனா இவன் மனிதன் எதையோ தேடுகிறான். இங்க எதை அடைந்திடுவேன், அதை அடைந்திடுவேன், இதை பார்த்து நானும் ஒரு தேடியவன் தான், நான் ஒற்றுக்கொள்கிறேன். 28 வருஷம் நான் தேடினேன். தேடி லாஸ்ட்ல ஒரு புரிதல் புரிந்தது. உண்மை என்பது, படைப்பு என்பது ரொம்ப 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 சிம்பிள். இவ்வளவு நாள் தேடினது, உழைச்சது எல்லாம் வேஸ்ட்ன்னு என்னுடைய உடல் எனக்கு உணர்த்தியது. அதை நான் புரிந்து கொண்டு, அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். உலகத்தில் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். என்னுடைய உடல் பேச்சை மட்டும் நான் கேட்பேன். அப்படின்னும் போதுதான் அந்த உண்மை ஹார்மோன் என்னுடைய உடலுக்கு சுரக்க ஆரம்பித்தது. இது வானமும் பூமியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. இந்த கலி உலகத்தில் பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்பவன் உண்மையை சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு அது ஒரு முடிவு எடுத்து அந்த அறிவை கொடுக்கிறது. அந்த அறிவை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு தனக்குள் போகும்போதுதான் அந்த கருப்படைப்பு புரிந்தது. இப்ப நான் நடத்துகிறேன் கருப்படைப்பு. உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். இதை கொண்டு போய் வச்சுக்கின்னு நீங்க ஆராய்ச்சியும் செய்யாதீங்க. ஆராய்ச்சி எல்லாம் லேபிளுக்கு இப்பெல்லாம் வச்சுக்கின்னு செய்யறதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப எனது பாத்தீங்கன்னா விஞ்ஞான பூர்வமா ப்ரூவ் பண்ணவே முடியாது. நீங்க எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, உங்க கண்ணுக்கு தென்படாது. இது தனக்குள் சுரக்கிற ஹார்மோனால், தனக்குள் இருக்கின்ற உணர்வால் இது உணரப்படுறது. அது பசி உணர்வு. என்ன இருக்கு? பசி உணர்வு. உணர்வினால் வரக்கூடியத போய் ஒரு மிஷின்ல வச்சு நான் கண்டுபிடிப்பேன். நான் சயின்டிஸ்ட் கொடுத்து கண்டுபிடிப்பேன். இத மருத்துவர்கிட்ட சொல்லி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் என் பேச்ச எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் உங்களால செக் பண்ண முடியாது. ஏனென்றால் அது உணர்வில் இருந்து பிறக்கிறது. எங்கிருந்து பிறக்குது? அது என்னுடைய உணர்வு. அத ஒரு மனிதரும் தனக்குள் உணரலாம். அத போய் லேப்ல கொண்டு வச்சு இவங்க இதுவரையிலும் உயிரையே கண்டுபிடிக்க முடியல. உயிரை விட லேசானது பசி. புரியுதுங்களா? அதை எங்கிருந்து கண்டுபிடிக்க முடியும்? பசி என்பது ஒரு உணர்வு. ரொம்ப ரொம்ப லேசானது. அதை கண்டுபிடிக்கவே முடியாது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும். அப்போ ஒரு தாய்மை என்பது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. இதுவரையில தாய்மை என்பது என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்களாம் தாய் கரு சுமக்கின்றார், தாய் கரு சுமக்கின்றார் என்று சொல்லுகிறார்கள். தந்தையை பத்தி இதுவரையில பேசவே இல்லை. அப்படியே பேசியிருந்தாலும்
நான் சொல்லுவது போல் எளிமையாக சொல்லிக் கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? 12 மாதம். ஒரு மனிதன் 12 மாதத்தை கண்டுபிடித்தார்கள். ஏன் 13வது மாதத்தை கண்டுபிடிக்க வேண்டியது தானே? 14வது மாதத்தை கண்டுபிடிக்க வேண்டியது தானே? என்றால் 14வது மாதத்தை 13, 14ல கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது என்றால், இவருடைய மூலம் என்பது 12 தான். தந்தையின் உடலிலும், தாயினுடைய உடலில் 12 மாதம் இந்த குழந்தை வளர்ந்தது. இதான் ரொம்ப முக்கியமானது. இததான் நீங்க அறியணும். இதுவரையிலும் தாய் தாய்மை அடைந்தார், தாய்மை அடைந்தார்ன்னு சொன்னாங்க. ஆனா தந்தை தாய்மை அடைந்தார்ன்னு யாருமே சொல்லல. அததான் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தந்தை தாய்மை அடைந்தார். ஒரு தந்தைக்கு 2 விதைப்பை இருக்கிறது. அந்த 2 விதைப்பையில் தாய்க்கு கர்ப்பப்பை உள்ள இருக்கிறது. தந்தைக்கு கர்ப்பப்பை வெளியே இருக்கிறது. இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் வானம், தாய் என்பது பூமி உள்ளம். இதை புரிஞ்சுங்க. அப்போ அந்த தந்தையின் விதைப்பையில் ஒன்னத்தில் ஒரு விதைப்பையில் ஆண் குழந்தையும் ஒரு விதைப்பையில் பெண் குழந்தையும் இருக்கும். 98 நாள் தந்தையின் உடலில் அந்த குழந்தை வளர வேண்டும். அதற்கு மேல் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடும் பொழுது முதல் 98 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த தாய் என்ற ஒரு அறிவே இருக்காது. தந்தையின் அறிவு மட்டும்தான் இருக்கும். இதைதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எப்படி? தாயினுடைய அறிவு இருக்கவே இருக்காது. இத உலகத்துல யாரும் சொல்லிக் கொடுக்கல. தந்தையோட அறிவு மட்டும்தான் இருக்கும். ஒரு தாய் குழந்தை பிறந்ததும் தாய் குழந்தையை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆன பிறகு அப்பா பேரை சொல்றாங்க. அப்பா பாருப்பா, அப்பா பாரு, அப்பா பேர் இது, அப்பா உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் தாய் முகத்தை தான் பார்க்கிறது முதலில். பால் குடித்துக் கொண்டே தாய் முகத்தை பார்த்து 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 தாய் முகத்தை பதிவு செய்து தாயை பார்த்து சிரிக்கிறது. தாய் குழந்தையை பார்த்து சிரிக்கிறார்கள். இப்படி ஒரு உறவுகள் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்ப அந்த குழந்தை வளர்ந்ததும் தந்தையை தாய் அறிமுகம் செய்கிறார்கள். அப்பா இது, அப்பா பேரு இது, அப்பா அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அப்பா உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்ப்பாரு, அப்பா உன்னை வண்டியில இட்டுன்னு போவாரு, அப்பா கார் வாங்கி கொடுப்பாரு. இப்படி அப்பா பேரை சொல்லி 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 தாய் குழந்தைக்கு தந்தையை அறிமுகம் செய்கிறார்கள் பிறந்த பிறகு. ஆனா குழந்தை அதற்கு முன்பு என்ன நடக்குதுன்னு கேளுங்க. அற்புதமான ஒரு ரகசியம். தாயினுடைய ஒரு அறிவே அந்த குழந்தைக்கு இருக்காது. தந்தையின் அறிவு மட்டுமே இருக்கும். 98 நாள் அந்த அறிவு தந்தையினுடைய அறிவு மட்டும் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடும் பொழுது அந்த உயிராற்றல் ஆண் உயிர், பெண் உயிர். இல்லை என்றால் ஆண் பசி, பெண் பசி. இது இரண்டும் தந்தையின் விந்தை தான் முதல் உணவாக உண்ணும். அப்போ என்ன? முதல் சத்து தந்தையின் உணவை தான் முதல் விந்தை உண்ணுகிறது. பல பேர் விந்தியே உயிர்னு சொல்லிங்கிறாங்க. அது வேற. அந்த உணவை உண்ணதும் அந்த சுவையை உரிது பாருங்க. இதுதான் ஆணுக்கு உச்சக்கட்ட இன்பம். ஒரு பேரின்பம் இருக்கும். ஒரு பலாப்பழம் சாப்பிடுறோம், பயங்கர சுவை. அப்பா சுவையாகுதுன்றோம். ஒரு மாம்பழம் சாப்பிடுறோம், பயங்கர சுவையாகுதுன்றோம் பாத்தீங்களா? அது மாதிரி அந்த 2 உயிரும், ஆண் உயிரும், பெண் உயிரும் அந்த விந்தில் உள்ள சுவையை உரிகிறது. முதல் உணவு அறுசுவை உணவை உண்ணுகிறது. அதுதான் ஆணுக்கு உச்சக்கட்ட இன்பம். இது எனக்கு உணர்த்தப்பட்டது. என்னுடைய உடல் உணர்த்தப்பட்டது, வானமும் பூமியும் உணர்த்தப்பட்டது. அதனால் இதில் முடிந்தால் பயணிங்கள், இல்லை என்றால் விட்டு விட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல பயணிங்கள். 2வது என்ன பண்ணும் என்றால், தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடும் போது அந்த உச்சகட்டம் அந்த விந்து வெளியேறும்போது மனைவியின் கர்ப்பப்பையை நோக்கி செல்லும். கர்ப்பப்பையை நோக்கி செல்லும் பொழுது பெண்ணினுடைய மனைவியினுடைய கருமுட்டை தயாரா இருக்கும். அப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் தந்தையின் உணர்வு அந்த குழந்தைக்கு சொல்லுகிறார், இதுவரையிலும் நீ தந்தையினுடைய அறிவு மட்டுமே அறிந்தாய்.
இப்பதான் உன்னுடைய தாயை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். எப்படி? முதல்ல யார் செய்றாங்க பாருங்க. தந்தை சொல்லுகிறார். உணர்வினால் சொல்லுகிறார். முதல் உன் தாயை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். உன் தாயினுடைய கர்ப்பப்பையில் போய் நீ உன் தாயை கெட்டியாக பிடித்துக்கொள். எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு பாத்தீங்களா? சிந்தித்துமா பாத்தீங்களா இதுவரைலாம்? கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும்போது இவங்களுடைய மனநிலை வேற. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற உணர்வு வேற. உணர்வு எப்படி? தந்தை அறிமுகம் செய்கிறார். உன் தாயை கெட்டியாக நீ பிடித்துக்கொள். இந்த தாயை நீ கெட்டியாக பிடித்துக் கொண்டால், இந்த தாய்கிட்ட இருக்கிற உணவை நீ உண்ணால், நீ நலமோடு முழுமையாக வளர்ந்து வெளியே வருவாய். இதுதாங்க தாம்பத்திய வாழ்க்கை. தாம்பத்திய வாழ்க்கை என்பது என்ன? தந்தை தாயை அறிமுகம் செய்கிறார். அது வளர்ந்து அதற்கு மேல் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு தாய் தந்தையை அறிமுகம் செய்கிறார்கள். ஒரு உறவு எப்படி இருக்கு பாருங்களேன். அற்புதமாக இருக்கு அந்த உறவு. இது புரியுதுங்களா? சரி. தாயினுடைய கருவறையை நீர்ந்து செல்லுகிறது. கருமுட்டை இருக்கிறது. கருமுட்டை பார்க்கிறது. இதுல பல லட்ச உயிரினங்கள் அப்படியே சுத்தி கொண்டு வருகிறது. கருமுட்டை முன்னாடி. இதுவரையிலும் அபார்ஷனுக்கு காரணம் என்ன? தாயம் பெண்களால் தான் அபார்ஷன் நடக்கிறது. பெண்களால் தான் அபார்ஷன் நடக்குது என்று சொன்னார்கள். பெண்களால் மட்டுமல்ல, பெண்களாலேயும் நடக்கும், ஆண்களாலேயும் நடக்கும். இங்க புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களாலேயும் அபார்ஷன் நடக்கும். என்னன்னு இங்கதான் நீங்க கடந்து போணும். கருமுட்டையை நோக்கி செல்லுகிறது. கருமுட்டை முடிவெடுக்கிறது. இதில் யார் ஒருவருக்கு வளமாக பசி இருக்கிறதோ, தரமான பசி இருக்காத மட்டும்தான் கெட்ட சேர்க்கும் கருமுட்டை. மீதி யாரையும் கெட்ட சேர்க்காது. எட்ட நெல்லுன்னுவாங்க. அப்போ இந்த ஆணுடைய பசி இருக்கு பாத்தீங்களா? ஒரு பசி. அது அப்படியே நீர்ந்து சென்று அந்த பெண்ணினுடைய கருமுட்டை கெட்ட நெருங்கியதும் கருமுட்டை அனுமதிக்கும். அனுமதித்ததும் அந்த கருமுட்டையை கடித்து தின்னும். அபார்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் பசி சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு வராப்புல பசி இல்லாமல் ஒரு தட்டு சோறு போட்டு வச்சா என்ன ஆகும்? பாதி சாப்பிட்டு பாதி விட்டுடுவாங்க. அதே போல் உள்ள அந்த கருமுட்டை என்ன நடக்குது? அதே போல் இந்த குறை பசியா இருக்குது பாத்தீங்களா? அந்த பசியை செலக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆணினால் அபார்ஷன் நடக்கும். அது முழுமையா கருமுட்டையை தின்னாது. ஏன்னா அதுவே மந்தத்தன்மையில பசி இருப்பதுதான் உணவை தின்னும். நல்லா பசிக்கிறவங்க தான் தட்டுல எவ்வளவு சோறு நீங்க தட்டுல சோறு போட்டீங்க கம்ப்ளீட்டா காலி பண்ணுவாங்க. இவனே புளியாப்பத்துல இருக்கிறவனுக்கு போய் போட்டு வச்சா பாதி சாப்பிட்டு பாதி விட்டுருவான். இது அபார்ஷன். ஆணுனுடைய அபார்ஷன். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது உலகத்துல யாரும் சொல்லல. இது புரிஞ்சுங்க. அப்போ இது நீர்ந்து சென்று அந்த கருமுட்டையை கடித்து தின்னுகிறது. எவ்வளவு துல்லியமா செலக்ட் பண்ணு பாருங்களேன். இந்த அரை பசி, முக்கா பசி, கால் பசி எல்லாம் கெட்டவே சேகாது அது. ஆனா அந்த முழு பசி இல்லாத நேரத்துல தான் அந்த அரை பசி, முக்கா பசி கெட்ட சேகுது. அதில் தான் அபார்ஷன் நடக்குது. புரியுங்களா? அதுக்கு மேல நீண்டு சென்றதும் அந்த பெண்ணினுடைய கருமுட்டை தரமாக இருந்தால் அந்த கருமுட்டையை கடித்து தின்னால் 2 பசியாக மாறும். அந்த கருமுட்டை தரம் இல்லாமல் கெட்டு போயிருந்தால் அந்த உயிர் என்பது அந்த பசி என்பது பட்னியாவே இருந்து உள்ள இறந்துவிடும். கருணிக்காது. இப்ப கருவு புரிஞ்சுக்கோ. எவ்வளவு பெரிய ரகசியம் உள்ள நடக்குதுன்னு. அந்த முட்டை தரம் இருக்கணும். கெட்டு போன முட்டையா இருக்கக்கூடாது. கெட்டு போன முட்டையில ஆம்லெட் போட முடியுமா? நல்ல முட்டையில தான் ஆம்லெட் போட முடியும். கெட்டு போன முட்டையில ஆம்லெட் போட்டா நாத்தம் தான் நீங்க சாப்பிட முடியாது. உடல் கெட்டுடும். அப்போ அது போல அந்த முட்டை தரம் இருக்கணும். அப்ப நீர்ந்து சென்று அந்த பெண்ணினுடைய கருமுட்டையை கடித்து தின்னும். ஒரு பசி இருக்கும் கடித்து தின்னும். 2 பசி இன்னும் கடித்து தின்னும். 3 பசி இன்னும் கடித்து தின்னும். 4 பசி இன்னும் கடித்து தின்னும். இப்படி தின்னு 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 என்ன நடக்குது? அந்த ஒரு பசியாக இருந்தது அந்த பசி பெருகுகிறது. அது பெருகி 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 ஒரு 20 பசி வரலும் அந்த கருமுட்டையை உண்ணுகிறது. அதுக்கு மேல் அங்க உணவு இல்லை. உணவை தேடி கர்ப்பப்பைக்கு வருகிறது. எப்படி? உணவை தேடி கர்ப்பப்பைக்கு வருகிறது. கர்ப்பப்பைக்கு வந்ததும் கர்ப்பப்பையில் இருக்கும் உணவை உண்ணுகிறது. 21 பசியிலிருந்து 22, 23, 24, 25 இப்படி அப்படியே பசி பெருகுகிறது. ஒரு 40 பசி வரலும் கர்ப்பப்பையில் இருக்கும் அந்த மெக்னீசியத்தை உண்ணுகிறது. கருமுட்டை. அது என்னன்னா கருமுட்டை தான். மாதவிலக்கு தான் அது. அதை உண்ணுகிறது. ஒரு 40 பசி வந்ததும்
பசி பெருகிவிட்டது, உணவு பற்றாக்குறை வருகிறது. அப்பதான் தொப்புள் கொடி உறவு வருகிறது. தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி மூலியமாக உணவை அப்படியே உள்வாங்குகிறது. அந்த சத்தை உள்வாங்கி 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 அந்த உணவை உண்ணு கொண்டே இருக்கிறது. இப்ப பசி என்பது முதல்ல ஒரு பசியாக இருந்தது. கருமுட்டையை சாப்பிடும்போது 20 பசியாக மாறியது. அடுத்து தாயினுடைய கருவறையில் வந்ததும் அது பசி இன்னும் 40ஆக மாறியது. இப்ப அந்த கருமுட்டையில் உள்ள உணவை தின்னதும் பசி 50ஆக மாறியது. ஒரு புரிதலுக்கு நடத்துகிறேன். புள்ளிவிவரமா என்னாலயும் நடத்த முடியாது. அதுக்கு மேல பசி 60 வந்ததும் தொப்புள் கொடி உறவு வருகிறது. தொப்புள் கொடி உறவு மூலியமாக உணவை எடுக்கிறது. இப்ப பசி 70 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். தொப்புள் கொடி மூலியமாக உணவு பற்றாக்குறை வருகிறது. உணவு பற்றாக்குறை வந்ததும் உணவை தேடி குழந்தை திரும்புகிறது. இதுதாங்க பிரசவம். எப்படி? பிரசவம்னா என்னன்னு புரிஞ்சுதா இன்னைக்கு? உணவை தேடி அந்த குழந்தை திரும்புகிறது. எங்க இருக்குது உணவு? இதுக்கு மேல பூமியில தாங்க இது. தாயினுடைய கர்ப்பப்பையில் இல்லை. தாயினுடைய கருவறையில் இல்லை. ஏனென்றால் பசி பெருசாகிவிட்டது. கர்ப்பப்பையில் அவ்வளவுதான் உணவு இருக்கு. கர்ப்பப்பையில் கொஞ்சம் தான் உணவு இருக்கு. இதுக்கு மேல உணவு அதிகம் தேவைன்னா பூமிக்கு தான் வந்தாகணும். உணவை தேடி அந்த குழந்தை வெளியே வருகிறது. வெளியே வந்ததும் முதலில் என்ன நடக்கிறது என்றால் சுவாச பசி ஸ்டார்ட் ஆகிறது. சுவாச பசி ஸ்டார்ட் ஆனதும் மூச்சை இழுத்து விடுகிறது அந்த குழந்தை. விட்டதும் இப்ப சுவாசத்தின் மூலியமாக சத்து உள்ள போகிறது. 70ல இருந்து 71, 72, 73, 74, 75 வரலும் சுவாசத்தின் மூலியமாக அந்த சத்து உள்வாங்குகிறது. 76 வரும்போது சுவாசத்தின் மூலியமாக உணவு பற்றாக்குறை வருகிறது. அந்த பசிக்கு உணவு பத்தல. அப்பதான் நீர்ப்பசி ஸ்டார்ட் ஆகிறது. குழந்தை அப்பதான் அழுகிறது. நீர்ப்பசி ஸ்டார்ட் ஆனதும் அன்னை தாய்ப்பாலை கொடுக்கிறார்கள். தாய்ப்பாலை குடித்து 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 அப்படியே வளர்கிறது. அப்ப பசி 80 தொடுகிறது. 80 தொட்டதும் இன்னும் பசி பெருகி விட்டது. ஒரு பசியா இருந்தது இப்ப 80 பசி ஆயிடுச்சு. 81 ஸ்டார்ட் ஆனதும் நீர்ப்பசி இப்ப ஓடிக்கின்னு எது? தாய்ப்பால் என்பது நீர்ப்பசி. உணவு பற்றாக்குறை வருகிறது. பசி பெருகிவிட்டது. அப்பதான் அறுசுவை பசி உள்ள வருகிறது. இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அறுசுவை பசி உள்ள வருகிறது. அப்பதான் தாய் பருப்பு சாதமோ நெய் சாதமோ இது மாதிரி இந்த சாதத்தை பால் சாதம் இது மாதிரி சாதங்களை அறுசுவை அப்பதான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கூழ் பண்ணி பருப்பை நல்லா வேக வச்சு கூழ் பண்ணி இது மாதிரி பிசைந்து அந்த அறுசுவை பசியை கொடுக்கிறார். அது சாப்பிட்டு அடுத்து இன்னும் பசி 90 தொடுகிறது. 91 வந்ததும் அந்த 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 குழந்தை என்பது 3 இட்லி சாப்பிடுகிறது. இன்னும் பசி பெருகுகிறது. அதே குழந்தை 20 வயது வந்ததும் பசி 100 தொட்டதும் 10 இட்லி சாப்பிடுகிறது அந்த குழந்தை. எது? அந்த குழந்தை என்ன சாப்பிடுது? 10 இட்லி சாப்பிடுது. அதே குழந்தை 90 வயசை தொடுகிறது. கடந்து போகிறது. அப்போ 10 இட்லி சாப்பிட்ட குழந்தை இப்ப என்ன சார் 8 இட்லி சாப்பிடுகிறது. 2 இட்லி தடைபடுகிறது. இப்ப இந்த உடலில் என்ன நடக்கிறது? அறுசுவை தடைபடுகிறது. இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நடக்குது உடம்புல? இதை படிப்பீங்களா? போய் சாமி கும்பிடுவீங்களா? நீங்க சிந்திக்கணும். எதை அறிந்தால்தான் தைரியம் இருக்கு. அறுசுவை பசி அப்படியே தடைபடுகிறது. தடைப்பட்டதும் அப்படியே படுத்த படுக்கையாகிறாரு. லாஸ்டா 2 இட்லி சாப்பிடுறாரு. அதே பசிதான். ஒரு நேரம் 10 இட்லி சாப்பிட்டது. அறுசுவை சாப்பிட்டது 2 இட்லி. எல்லாரும் பார்க்க வராங்க. பார்க்க வந்ததான் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, 10 இட்லி சாப்பிட்டு இருந்தார். நல்லா வலிமையா இருந்தாரு. இவர் 2 இட்லி தான் சாப்பிடுறாரு. உடம்புல பலமே இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வராங்க. அறுசுவை பசி கம்ப்ளீட்டாக தடைபட்டு விட்டு வெறும் நீர் பசி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப அவரை யார வாழ வச்சுங்குது? கடவுளா வாழ வச்சுங்கிறாருங்க. எந்த கடவுள் வாழ வச்சுங்கிறாருங்க? நீர்ப்பசி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அறுசுவை தடைபட்டு இதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. அறுசுவை பசி எல்லாம் என்ன ஆச்சு? உடலை விட்டு வெளியேறிடுச்சு. வெளியே கடந்துடுச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் நடக்காது. உலகத்துல யாராலும் இது மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இப்போ நீர்ப்பசி ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் அங்க பாக்குறாங்க. போன முறை வரும்போது 2 இட்லி சாப்பிட்டாங்க. இப்ப அது கூட இல்ல. வெறும் பால் கொடுக்குறோம். அடுத்து தேன் கொடுக்குறோம். நீர்ல கலந்து லெமன் ஜூஸ் கொடுக்குறோம். சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்குறோம். இததான் குடிச்சுங்கிறாரு அப்படின்றாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வந்ததும்
அந்த நீர் பசியும் தடைபட்டு விட்டு வெறும் சுவாச பசி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கதான் நீங்க சிந்திக்கணும். இப்ப என்ன ஊன்றாரு, ஆன்றாரு. இவர்கள் இதுவரையிலும் பிறர்கிட்ட அறிந்த மந்திரமும் மறந்து விட்டார். இவர் இதுவரையிலும் வணங்கின கடவுளையும் மறந்து விட்டார். எந்த கடவுளும் வந்து அங்க நிக்கல, காப்பாத்தல. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த பசியை கட்டுப்படுத்தவும் முடியாது. எந்த கடவுளாலையும் பசியை கட்டுப்படுத்த முடியாது. அது எடுத்தால் எடுத்ததுதான் முடிவு. மந்திரம் இல்ல, மதம் இல்ல, ஜாதி இல்ல, மொழி இல்ல, உணர்வு இல்ல. புரியுதுங்களா? படு படுத்துக்கின்னு சுவாசம் உணர்வு மட்டும், பசி உணர்வு மட்டும். காற்று மட்டும் உள்ள ஓடுகிறது. அந்த சுவாச பசி உள்ள இருக்கிற நீர் பசியும் வெளியேறிடுச்சு. உடலை விட்டு வெளியேறிடுச்சு. முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அடுத்து அந்த சுவாச பசி மட்டும் ஓடிக்கொண்டிருக்குது. சுவாசத்தில் உள்ள சத்தை வாங்கி உள்ள உண்ணு கொண்டு அந்த உள்ள இருக்கிற பசியை, அந்த உயிருக்குள்ள இருக்கிற பசியை தக்க வைத்துக் கொண்டிருக்குது. லாஸ்டா அந்த சுவாச பசியும் தடைபடும் பொழுது சுவாச பசி அனைத்தும் உடலை விட்டு வெளியேறிவிடும். வெளியேறிவிட்டதும் அந்த உடல் உடனடியாக சில்னன்ஸ் ஆகும். சில்னன்ஸ் ஆனதும் 10 மணி நேரம், மிஞ்சி போனா 12 மணி நேரம், 15 மணி நேரத்தில் அந்த உடல் அழுக ஆரம்பிக்கும். இப்படி அந்த பசி, சுவாச பசி உடலை விட்டு வெளியேறியதும், சுவாசத்தின் மூலியமாக வெளியேறும், தோலின் மூலியமாக ஒரே டைம்ல 2மே வெளியேறும். வெளியேறியதும் அவ்வளவு நேரம் இந்த தோல் சூடாக இருந்தது. இந்த தோலோட பசி வெளியேறியதும், சுவாசத்தின் பசி வெளியேறியதும், அடுத்த செகண்ட் இந்த தோல் சில்னன்ஸ் ஆகும். சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு ஆனதும் இந்த உடல் அழுக ஆரம்பித்து, இந்த உடலை சிதைக்க ஆரம்பிக்கும். சிதைத்து உருவம் இல்லாமல் இந்த உடலை அழித்து விடும். அப்போ ஆக்கவும் செய்தது, அழிக்கவும் செய்தது பசிதானே. பசிதானே உங்களை படைத்தது. ஆனால் நீங்கள் பசியை விட்டுவிட்டு வேற எதையோ மனிதர்கள் சொன்னதை பிடித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இப்படி துன்பத்தை அனுபவித்துகிறீங்களே, என்ன செய்வது? இந்த கலி உலகத்துக்கு இந்த இந்த கல்வியை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுடா. திறமையுள்ள மக்கள் மனிதர்களாக இருந்தால் இதை பிடித்துக் கொள்வார்கள். இதை அலட்சியம் செய்தவர்களை அவர்களுடைய பசி பார்த்துக் கொள்ளும். ஆனா அலட்சியமா இருக்காதீங்க பசி கிட்ட. எதை வேணாலும் விட்டுடுங்க, எதை வேணாலும் தொலைச்சிடுங்க. ஆனா பசிய மட்டும் கெடுத்துறாதீங்க. பசிய கெடுத்துட்டீங்கன்னா, அந்த பசிய சரி பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுலபமா நடக்காது. முதல்ல அந்த பசி வெளியேறாம உடலுக்குள் வச்சுக்கிற ஒரு இத கத்துக்கணும். நீங்க வாழ்ந்து, உங்க குழந்தைங்களுக்கு இந்த உண்மைய சொல்லிக் குடுத்துட்டு போங்க. பொய் எதுனா சொல்லிக் குடுத்துட்டு போயிடாதீங்க. பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு நோய் வந்ததுன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். எத்தன பேர் இதுவரையிலும் இது பல வருஷமா எடுத்துங்கிறேன் கிளாஸு. எத்தன பேர் இந்த உண்மைய உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்களா? மறைச்சிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டேன். எங்க அப்பா, அம்மா வந்து ஒரு சொல்லிக் குடுத்தாங்க. அது சர்க்கரை வியாதி கூட குணப்படுத்த முடியாது. கடவுள சொல்லிக் குடுத்துட்டு விட்டாங்க. அத எல்லாத்தையும் விட்டுட்டு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்த தர்மமே என்ன தர்மம் தெரியுமா? உன்னுடைய பசியும், நீ உண்ணுகிற உணவும் உன்னை நலமோடு வாழ வைக்கும். இதை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். பாருங்க, எங்க அப்பா, அம்மா என்ன ஏமாத்துனாங்க. நான் ஏமாத்துனேனா பார்த்தீங்களா என் புள்ளைங்கள? இதுதான் நான் செய்த ஒரு பெரிய தர்மமே என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய பிள்ளைகள் நலமோடு வாழ்வார்கள். ஏன் தெரியுமா? நான் உண்மையை என்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்துக்கிறேன். ஆனா இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லிக் குடுப்பீங்கன்னு, நீங்கள் பொய்யை சொல்லிக் குடுத்தாலும் உங்களுடைய மனசாட்சி உங்களை மாற்றும். தப்பானத சொல்லிக் குடுக்குறன்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கினே இருக்கும். ஏனென்றால், உங்களை வானமும் பூமியும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவை குடுத்து இத நடத்த சொன்னதே வானமும் பூமியும் தான். இது உலகத்தில் எந்த புக்லயும் இருக்காது. புரியுதுங்களா? அப்ப ஆக்கவும் செய்வது, அழிக்கவும் செய்வது பசி. பசின்னா இதுவரையிலும் நமக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்க நம்ம முன்னோர்கள்? ஒரே பசி சொல்லிக் குடுத்துட்டாங்க. வயிற்று பசி, அறுசுவை பசி மட்டும். பசி என்றால் என்ன? உணவு பசி, நீர் பசி, சுவாச பசி, தோல் பசி, மனம் பசி, காம பசி, ஞான பசி, ஒளி பசி, அகப்பசி, தூக்க பசி. தூக்க பசியில் தான் அனைத்து நோயும் குணமடையும். தூங்கி எழுந்ததும் உங்களுக்கு நோய் குணமடைந்ததை உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் வணங்கினீர்களா யாராவது? வேற ஒண்ணு தானே வணங்குனீங்க? உண்மைய மறந்த ஆளு தானே நீங்க? உங்களுடைய முன்னோர்கள் தவறானத சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டா, நீங்களும் மத்தவங்களுக்கு தவறானத சொல்லிக் குடுத்துட்டு போயிடுவீங்களா? அதுலருந்து மாற மாட்டீங்களா? சிந்தியுங்கள். என் கருத்தை ஏத்துக்கின்னு மாறணும்னு சொல்லல.
இது புரிந்தால் உண்மையை சொல்லிக் கொடுங்கள். புரியவில்லை என்றால் உங்களுக்கு என்ன புரிகிறதோ சொல்லிக் கொடுங்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய பேர பிள்ளைகளும் நலமோடு வாழ்வதற்கான சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் எதை கண்டீர்களோ, எதை பார்த்தீர்களோ, எதை சுவைத்தீர்களோ, எதை உணர்ந்தீர்களோ, அதை மட்டும் நீங்கள் நடத்தினால், உங்களுடைய உள்ளுறுப்புகள் உங்களை நலமோடு வாழ வைக்கும். வெளிய இருக்கிற ஆளுக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவார்கள். அதை நீங்கள் நடத்தினால், உங்களுடைய உள்ளுறுப்புகள் கிட்ட நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். இதுதான் நான் கண்ட உண்மை. நான் தவறு செய்தேன். உள்ளுறுப்பில் சிக்கல் வந்தது. மொத்த தவறிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்துட்டேன். இப்பொழுது முதலில் நான் என்னுடைய உடலை நான் துன்புறுத்தவில்லை. உலக மக்களுக்கு நான் பொய் உரைக்கவில்லை. முடிந்தா ஏத்துக்குங்க. முடியலன்னா விட்டுடுங்க. இப்படிதான் சிம்பிளா சொல்லித் தரேன். என் கருத்து ஏதும் இல்ல. உங்களுக்குள்ள செஞ்சு பாருங்க. ஒரு சாமி கும்பிட்டீங்கன்னா, ஒரு உலகத்தில் ஒரே ஒரு சக்கர வியாதி மட்டும் நீங்க உலகத்துல எந்த கடவுளையாவது குணப்படுத்த சொல்லுங்க பாருங்க. கடவுள் தானே படைச்சாரு. இந்த உடம்போட மெக்கானிக் சிஸ்டம் அவர்கிட்ட தெரியும்ல. ஏன் ஒரு சர்க்கரை வியாதி குணப்படுத்துறதுக்கு பூமியில 1000 கடவுளுக்கு தான். ஒரு கடவுளால கூடயா வந்து வந்து சர்க்கரை வியாதிய குணப்படுத்த முடியாது. அது என்னவென்றால் அது மனிதர்கள் உருவாக்கியது. பசி என்பது மனிதர்கள் உருவாக்கியது அல்ல. பசின்னா என்னன்னு? மனிதனுக்கு பசி, மாட்டுக்கு பசி, ஆட்டுக்கு பசி, பில்லுக்கு பசி, எறும்புக்கு பசி, புழுவுக்கு பசி, தவளைக்கு பசி, நண்டுக்கு பசி, பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் பசி, பூமாதேவிக்கு பசி, சந்திரனுக்கு பசி, சூரியனுக்கு பசி, நட்சத்திர மண்டலத்துக்கு பசி, பிரபஞ்சகமே பசி. பாடத்தையே நான் முடித்து விட்டேன். முடிந்தால் இதற்குள் பயணித்து நீங்கள் இந்த பூமியில் உண்மைக்கு ஏதாவது தர்மம் செய்யணும் என்று நினைத்தால் உண்மைக்கு ஒரு தர்மம், அடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு தர்மம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்களுடைய உறவுகாரர்கள், நண்பர்கள், நீங்க எதனா ஒரு தர்மம் அவங்க உண்மையை நல்லது செய்யணும் என்று சொன்னால் இந்த பசியும் உணவும் உன்னை ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு செகண்டும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். அந்த பசியை புரிந்து, பசியில் வளர்ந்து, பசியில் வாழ்ந்து, பசியிடம் சரணாகதி ஆகும்போது ஆனந்த நிலையில் பேரின்பத்தில் அது உங்களை வைத்துக் கொண்டிருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கரு என்பது என்னவென்றால் உண்மை கரு படைப்பு. அந்த உண்மை கருபடைப்பு என்பது எது என்றால் பசியும் உணவுமே கரு. பசி என்பது ஆண் தன்மையானது. உணவு என்பது பெண் தன்மையானது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டு பூமியில் ஒரு முறை நீங்கள் பிறக்கிறீர்கள். வெறும் நீங்கள் அறுசுவை பசியை உடலிலிருந்து விட்டு விட்டால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அந்த அறுசுவை பசி திருப்பி ஆக்டிவேட் பண்றதுக்கு. நீர் பசியும் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். உடலை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இது. இதை பாதுகாத்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பசி உணவோடோ நீங்கள் நலமோடு வாழுங்கள். நீங்கள் நலமோடு வாழுங்கள். உண்மை கருபடைப்பு என்றால் என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள். பசியும் உணவுமே எத்தனை கோடி ஆண்டுகளாலும் சரி, உயிர்களை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த பசியும் உணவும் உயிர்களை படைத்தது என்று எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதற்கு மேல் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த பூமியில் பசியும் உணவும் எல்லா உயிர்களையும் படைத்துக் கொண்டே இருக்கும். இது மட்டுமே இந்த வானத்திலும் பூமியிலும் நிலைத்து இருக்கும். அதை உங்களுடைய உடலுக்குள் நிலைத்து இருக்க வைத்து அதில் ஆனந்த நிலையில் வாழ்ந்து அந்த பசியும் உணவிலையும் வலி இல்லாமல் உடலில் துன்பம் இல்லாமல் அதனோட கலந்துகிற அறிவை உங்களுடைய உடலுக்குள் பெருக்கி அந்த உண்மையில் கலந்து நீங்கள் ஆனந்த நிலையில் கலங்கள். அதுவே உங்களுடைய முக்கிய நிலை. நன்றி, மகிழ்ச்சி. இதோட நிறைவு